Hi, வணக்கம். ஸோ myself செந்தில் குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் November 28, 2020. ஸோ மூவிங் on to the analysis. First one, நேஷ்னல் ஆர்கன் டொனேஷன் டே, தேசிய உறுப்பு தான நாள் 2020. ஸோ நேற்றுக்கு கொண்டாடினாங்க. நவம்பர் 27 இந்தியாவில் நேஷ்னல் ஆர்கன் டொனேஷன் டேவாக கடைபிடிக்கப்பட்டது. ஸோ அவார்ட்ஸ் அதுக்கு தந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த நேஷ்னல் ஆர்கன் டொனேஷன் டே அப்படின்னா ஒரு 3 கான்செப்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் NOTTO, நேஷ்னல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இந்தியா முழுக்க அந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதெல்லாம் இந்த கீழே தான் பண்ண முடியும். NOTTO, தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு, நேஷ்னல் ஆர்கன் அண்டு டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரீஜனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் ROTTO அப்படிங்கிறது பிராந்திய அளவில் ரீஜனல் லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்குறாங்க. ஸோ மொத்தம் 5 RTOs இருக்குது. ROTTOs இருக்குது. 5 ரீஜனல் சென்டர்ஸ் இருக்குது டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக. அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸ் SOTTO, ஓகேங்களா, மாநில உறுப்பு மற்றும் திசு, ஓகேங்களா, SOTTO அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ ஹைரார்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு NOTTO, அது கீழே அந்த 5 ROTTO வரும், அதுக்கப்புறம் SOTTO வரும். ஸோ 5 ROTTOs, ஓகேங்களா, அந்த 5 ரீஜனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எதுனா நார்தன் ரீஜனுக்கு வந்து சண்டிகர் தலைமையிடம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்தன் வடக்கு பிராந்தியத்துக்கு வந்து டெல்லி கிடையாது, சண்டிகர் தலைமையிடம். அடுத்தது சதர்ன் ரீஜனுக்கு வந்து நம்ம சென்னை, தேர்ட் ஈஸ்டர்ன் ரீஜியன் கொல்கத்தா, வெஸ்டர்ன் ரீஜியன் மும்பை, அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் கவுஹாத்தி. மோஸ்ட்லி இதுதான் எல்லாத்துக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும். சென்னை, கொல்கத்தா, மும்பை, கவுஹாத்தி தான் அது பர்ஃபெக்டாக இருக்குது. சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது. நார்தனுக்கு எப்பயுமே டெல்லி வந்து ஹெட் குவார்ட்டராக இல்லை அமைப்பாக இருக்கும். பட் இந்த நார்தன் ROTTOக்கு வந்து சண்டிகர் தான் தலைமையிடம், ஓகேங்களா. NOTTOக்கு தலைமையிடம் நியூ டெல்லி. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தோன்னா உடல் உறுப்பு தானத்தில் வந்து இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா உடல் உறுப்பு தானத்தில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. ஸோ நேற்றுக்கு எந்தெந்த ஸ்டேட்லாம் அவார்டு வாங்குச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ROTTO, ஓகேங்களா, பிராந்திய அமைப்பில் பெஸ்ட் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் ROTTO. அப்படின்னா எது வரும்? மும்பை, ஓகேங்களா. ஸோ வெஸ்டர்ன் ROTTO தான் பெஸ்ட் ROTTOன்னு வாங்கிச்சு. பெஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது தமிழ்நாடு. இது வந்து 6வது முறையாக தமிழ்நாடு வந்து பெஸ்ட் ஆர்கன் டொனேஷன் ஸ்டேட் அவார்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வாங்குது, ஓகேங்களா, 6வது முறையாக வாங்குது. ஸோ இந்த வருஷத்தில் மட்டும் அவங்க 295 டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 76 டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து நுரையீரலுக்கான மாற்று, ஓகேங்களா. அதுவும் மோஸ்ட்லி கொரோனா அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்காக 76 டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஸோ அதில் வந்து தொடர்ந்து 6வது முறையாக வாங்கியிருக்கிறது தமிழ்நாடு மாநிலம். சிறந்த உடல் உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்கும் இந்திய மாநிலம் வந்து தமிழ்நாடு. பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து PGIMER சண்டிகரில் இருக்குது, ஓகேங்களா, PGIMER. ஸோ நேஷ்னல் ஆர்கன் டொனேஷன் டே டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, November 27. அந்த ROTTO ஞாபகம் வச்சுக்க மொத்தம் 5 ரீஜனல் ROTTO இருக்குது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஷாங்காய் மோஸ்ட் கனெக்டட் சிட்டி இன் த வேர்ல்டு. ஸோ உலகத்தில் சீனாவில் இருக்க ஷாங்காய் தான் அதிகமான விமான போக்குவரத்து மூலம் இணைக்கப்பட்ட நகரமாவது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஷாங்காய் இருக்கு, சீனாவின் ஷாங்காய் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் அந்த இடத்த வந்து லண்டன் தான் பிடிச்சிருந்தது. இந்த வருஷம் லண்டன் வந்து 8வது இடத்துக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாமே சைனீஸ் சிட்டிஸ் தான். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஷாங்காய், செகண்ட் பெய்ஜிங், தேர்டு
செங்டு, ஃபோர்த் குவாங்ஸோ. ஸோ இந்த மாதிரி சைனீஸ் சிட்டிஸே வந்து நிறைய பிளேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது வந்து IATA, இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், விமான போக்கு, ஓகேங்களா, இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தான் இது தெரிவிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து லண்டன் தான் உலகத்திலே அதிகமாக விமான போக்குவரத்து மூலம் இணைக்கப்பட்ட நகரமா இருந்தது. ஸோ இந்த வருஷம் அந்த இடத்த வந்து சீனாவின் ஷாங்காய் பிடிச்சிருக்கு. எல்லாமே சீனா கண்ட்ரோல்ல தான் போக போகுது உலகம் முழுக்கவே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற ரிப்போர்ட் லண்டன், ஷாங்காய், நியூயார்க், பீஜிங், டோக்கியோ, இது வந்து போன வருஷம் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கனெக்டட் சிட்டிஸ் பை த ஏர் சர்வீசஸ் இன் த வேர்ல்டு. இந்த வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷாங்காய், செகண்ட் பீஜிங், தேர்டு குவாங்ஸோ, ஃபோர்த்து செங்டு. இந்த 4மே சைனீஸ் சிட்டிஸ். 5வது இடத்துல சிகாகோ தான் இருக்கு. லண்டன் 8வது இடத்துக்கு போயாச்சு. நியூயார்க், டோக்கியோலாம் இன்னும் கீழே தள்ளப்பட்டிருக்குது. ஓகேங்களா, நியூயார்க், டோக்கியோ இதெல்லாம் இன்னும் கீழே தள்ளப்பட்டிருக்கு. லால்டுஹோமா. ஸோ கான்ஸ்டியூஷனல் வைஸ் இந்திய அரசியலமைப்பில் இது ரொம்ப கொஞ்சம் இன்னைக்கு முக்கியமான நியூஸு. ஸோ மிசோரம் சட்டமன்றத்தில் இவர் ஒரு MLA-வா இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு ரிட்டையர்டு IPS ஆஃபீஸர். ஓகேங்களா, இவரை வந்து மிசோரம் சட்டமன்ற சபாநாயகர் வந்து தகுதி நீக்கம் செஞ்சிருக்கிறாரு. ஓகேங்களா, லால்டுஹோமா அப்படிங்கிற MLA வந்து தகுதி நீக்கம் செஞ்சிருக்கிறார். அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, ஓகேங்களா, 2018 நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் சுயேட்சையா ஜெயிச்சுட்டு கடைசியில் ஆனால் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து ஒரு கட்சிக்கான உறுப்பினராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஜோரம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கட்சி, அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. ஓகேங்களா, அந்த கட்சி உறுப்பினராக இருக்கு, ஆனால் ஜெயிச்சது சுயேட்சையாக ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி, சுயேட்சை தான் ஜெயிச்சாரு. ஆனால் அந்த கட்சியில் உறுப்பினராக இருந்தப்ப இது வந்து சட்ட சிக்கல் உண்டாச்சு. ஸோ அதனால இது கேஸ்க்கு போயிட்டு அப்புறம் ஸ்பீக்கர் கைக்கு இதெல்லாம் வந்து நேற்றுக்கு ஸ்பீக்கர் வந்து இவரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு ரிட்டையர்டு IPS ஆஃபீஸர். ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் இந்திரா காந்திக்கு வந்து செக்யூரிட்டி கார்டாகவும் அவர் இருந்திருக்கிறாரு. இந்திரா காந்திக்கு அவர் செக்யூரிட்டி கார்டாகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ இவருக்கு இன்னொரு அடிஷ்னல் இது என்ன அப்படின்னா, லோக்சபாலேருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முதல் MPயும் இவரே தான். ஓகேங்களா, 1988 கட்சி தாவல் தடை சட்டம் கீழே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முதல் மக்களவை உறுப்பினரும் இதே லால்டுஹோமா தான். இன்னைக்கு வந்து சட்டமன்றத்திலிருந்தும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. ஸோ இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, லால்டுஹோமா. ஸ்டேட் வந்து மிசோரம். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃபா ரேங்கிங்ஸ். ஓகேங்களா, ஆண்கள் கால்பந்து விளையாட்டு போட்டி. ஸோ அதில் வந்து எந்த நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறத ரேங்கிங்கை நேற்றுக்கு ஃபிஃபா அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெல்ஜியம், செகண்ட் பிரான்ஸ், தேர்ட் பிரேசில், ஃபோர்த் இங்கிலாந்து அண்ட் ஃபிஃப்த் போர்ச்சுகல். ஓகேங்களா, பெல்ஜியம், பிரான்ஸ், பிரேசில், இங்கிலாந்து அண்ட் போர்ச்சுகல், இதுதான் டாப் 5 கண்ட்ரிஸ் ஃபிஃபா ரேங்கிங்ஸ் ஃபார் 2020. 2020ஆம் ஆண்டிற்கான ஆண்கள் ஆடவர் கால்பந்து போட்டியில் முதலிடம் பெற்ற அணி வந்து பெல்ஜியம். ஃபிஃபா அமைப்பு அஃபிஷியலாக வெளியிட்டிருக்குது. நெக்ஸ்ட் ஒன் லைனர்ஸ். ஸோ நேற்றுக்கு வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆதி சங்கரா டிஜிட்டல் அகாடமி அப்படிங்கிறத விர்ச்சுவலாக லான்ச் பண்ணாரு. எங்க அப்படின்னா, ஆதிசங்கரர் பிறந்த இடமான காலடியில் அவர் லான்ச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்போ பேசுகிறப்ப என்ன சொன்னான்னா, டிஜிட்டல் எஜுகேஷன் தான் இதுக்கு மேலே கை கொடுக்கும். ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால இந்தியா வந்து டிஜிட்டல் எஜுகேஷன் நோக்கி நோவரணும் அப்படின்னு வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர் மிஸ்டர் வெங்கையா நாயுடு நேற்றுக்கு அந்த இனாகுரல் செரிமனியில் விர்ச்சுவல் கான்ஃபரன்சிங்ல பேசுறப்ப தெரிவிச்சிருந்தார். நெக்ஸ்ட் ஒன், மலையாள திரைப்படம் ஜல்லிக்கட்டு தான் இந்தியாவின் சார்பில் ஆஸ்காருக்கு அனுப்பப்படும் திரைப்படம். ஓகேங்களா, இந்தியாவின் சார்பில் வருஷம் ஆஸ்காருக்கு ஒரு படத்தை அனுப்புவாங்க. அந்த படம் வந்து எப்படி சொல்றது, சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படம் அப்படின்ற பிரிவில் போட்டி போடணும். ஓகேங்களா, ஸோ இந்தியா சார்பில் மலையாள திரைப்படமான ஜல்லிக்கட்டு வந்து அமைச்சிருக்காங்க. அந்த படத்தை டைரக்ட் பண்ணது லீஜோ ஜோஸ். அதே மாதிரி நேற்றுக்கு யூனியன் கவர்மெண்ட் வந்து திருநங்கைகளுக்கான முதல் இணையதளத்தை வந்து நேற்றுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. நேஷனல் போர்ட்டல் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் அப்படிங்கிறது. இது எது கீழே வரும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், ஓகேங்களா, சமூக நீதி
துறை கீழே தான் இந்த திருநங்கைகள் வருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பிளேசஸ் நியூஸ். இது இன்னைக்கு ஜைடஸ் உயிரி தொழில்நுட்ப பூங்கா அகமதாபாத்ல இருக்கு. பாரத் உயிரி தொழில்நுட்ப மையம் ஹைதராபாத்ல இருக்கு. இந்திய சீரம் மையம் புனேல இருக்கு. இந்த 3 இன்ஸ்டிடியூட் இந்தியாவில் இருக்கிறது. கொரோனாக்காக தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த 3 இன்ஸ்டிடியூட்டும் பிரதமர் விசிட் போறாரு. ஸோ அதனால இதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜைடஸ் உயிரி தொழில்நுட்ப பூங்கா அகமதாபாத் குஜராத், பாரத் உயிரி தொழில்நுட்ப மையம் ஹைதராபாத் தெலுங்கானா, இந்திய சீரம் மையம் புனே மகாராஷ்டிரா. அதே மாதிரி உலகத்துல ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஸ்காட்லாந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சானிட்டரி நாப்கினை ஃப்ரீயா தந்திருக்காங்க. ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு மேக் த சானிட்டரி பேட்ஸ் ஃப்ரீ ஃபார் இட்ஸ் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்காட்லாந்து அதுக்கு அங்கே மிகப்பெரிய போராட்டமே நடந்திருக்கு. ஸோ அது வந்து பீரியட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும். எண்டு பீரியட் பாவர்ட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ பீரியட் பாவர்ட்டி அப்படின்னா அந்த பெண்களுக்கான அந்த மாதவிடாய் டைமில் வந்து அந்த பேட் வாங்க கூட அவங்ககிட்ட காசு இருக்காது. ஸோ அதனால அவங்க ஹெல்த் எல்லாம் தடைப்படுதுன்னு சொல்லி அங்கே ஒரு போராட்டமே நடந்து அதுக்காக ரெஃபரண்டம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேட்டுக்கு ஸ்காட்லாந்து கண்ட்ரியில் எல்லா ஸ்டோர்லையுமே சானிட்டரி நாப்கின் வாங்கணும். அதுக்கு யாரும் காசு கட்ட தேவையில்லை. தே கேன் take it free அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வித் திஸ் ஸ்காட்லாந்து பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு மேக் த சானிட்டரி பேட்ஸ் ஃப்ரீ. ஓகேங்களா? இதன் மூலம் சானிட்டரி நாப்கினை வந்து இலவசமாக தரும் முதல் நாடு அப்படிங்கிறது ஸ்காட்லாந்து. With this, I'm coming to an end for today's current affairs video session. Thank you. Have a good day and be safe.